ஹாய் கைஸ், நான் உங்க ஜோ. என்னடா இவ ஒயிட் அண்ட் ஒயிட்டா எங்க கிளம்பிட்டான்னு பாக்குறீங்களா? அதாவது என்னோட அக்கா பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரதுக்காக எங்க அக்கா பையனும் தூக்கிட்டு மடியில வச்சுட்டு நாங்களும் போயிட்டே இருந்தோம். அவன் அழகா கியூட்னஸா நிறைய விஷயம் எடுத்தா காட்டிட்டு இருந்தான். அதை பார்த்துக்கிட்டே நாங்க 2 பேரும் ரசிச்சுட்டே வந்தோம். அதாவது என் கூட எங்க அக்காவும் வந்திருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்க சைடுல பார்த்தா ஒரு சின்ன பிள்ளையார் கோயில். அங்க பார்த்த உடனே என் பையன் இறங்கி ஓடி போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எவ்வளவு அழகா கியூட்டா சாமி கும்பிடுறான் பாருங்களேன். சரின்னு நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சோம். ஸ்கூலும் அந்த டைம்ல ஓப்பன் ஆயிடுச்சு. அங்க போய் பார்த்தா எங்க அக்கா பொண்ணு ரொம்ப சேடா இருந்தா. என்னடி அப்படின்னு கேட்டா வாயில அவ்வளவு சூத்தப்பள்ளி. என்ன காரணம்னு கேக்குறீங்களா? நம்ம குழந்தைங்களுக்கு தான் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமாச்சு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேக் வாங்கிட்டு போய் கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. சரின்னா அவ அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து நான் மேம் கிட்ட பாய் சொல்லாம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மேம் கிட்ட போய் பாய் சொல்லிட்டு வந்து பார்த்தா எங்க அக்கா தம்பியோட பாசத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு. நமக்கு லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அக்காவை கூப்பிட்டு போய் நாமளும் 2 பரோட்டாவை வாங்கி அழகா பிச்சு போட்டு செம்மையா சாப்பிட்டான். அந்த இடத்துலயும் அவன் அடங்கலையே. அவனோட சேட்டைக்கு ஒரு அளவே இல்ல. அவ்வளவு ஒரு கியூட்டா சேட்டை பண்ணிட்டு இருந்தான். சரின்னு அத கொஞ்ச நேரம் நம்ம வீடியோ எடுத்துட்டே இருந்தோம். நமக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பரோட்டா வேற முன்னாடி இருக்கு. சாப்பிடாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 பரோட்டாவை பிச்சு போட்டதை எடுத்து வாயில வச்சு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நல்லாவே இல்ல. இருந்தாலும் பசிக்கு ருசி தேடக்கூடாதுன்னு நாமளும் கிளம்பியாச்சு.